சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. சாருமதி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இந்த குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் பண்ணலான்னு பார்த்தா எதுவும் முடியாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, வெளியிலேருந்து அப்பா வந்து ட்ரை பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளேருந்து நம்ம எல்லாரையும் வந்து ஏதாவது ஒன்று இடக்கு முடக்கா பண்ணி வம்புழுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி சாருமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்வதி வந்து யோசிக்கிறாங்க. அப்படி புவனேஸ்வரி வீட்டுக்குள்ளே வந்து என்னதான் கேட்க போறா? ஒன்றும் புரியலையே. சிவராமன் வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல. என்னடி எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க? இல்லைங்க, புவனேஸ்வரி வந்து எதை கேட்க போகிறாங்கன்னு தெரில. அதனால தான். எப்படி இருந்தாலும் அவ என்னங்க கேட்பா? உனக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்காதன்னு நானும் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இருந்தாலும் எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. நீங்கள் பேசினா மட்டும் நான் கேட்கணும், இதுவே நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு பார்வதியும் நம்ம சிவராமனும் லைட்டாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டைனிங் டேபிளில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போன்னு பார்த்து சீனுக்கு வந்து சட்னி வந்து 4-5 கரண்டி வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அத்தை போதும் அத்தைங்கிற மாதிரி எத்தனையோ வாட்டி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனோ. இருப்பினும் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க ஃபுல்லாக புவனேஸ்வரியோட ஞாபகார்த்தமாக தான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம தனம், ஆமாம் நிப்பாட்டுமா, மாமா மேலே இம்புட்டு பாசமா, சட்னி டப்பாவே வந்து அங்கே தான் இருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம தனலட்சுமி, உனக்கு ஒன்றுமா புரியல, பெரியம்மா வந்து என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்காங்கன்னு மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க புதுசாக வரப்போகிறாங்களே, அவங்க என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியாமல் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா? கரெக்டு தான். எனக்கு ரொம்ப மனசு வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல வந்து 3 பேரும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சீனு, மாயா, தனம். ஏய், என்னை பார்த்தா எனக்கு கிண்டல் பண்ணுற மாதிரியா தெரியுது? என்னடி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, நீங்கள் எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து கவலைப்படுறீங்க? எது நடக்குமோ அது நல்லாவே நடக்கும். நீங்கள் அமைதியாக இருங்க, பார்த்துக்கலாம். ஆமாம்மா, நான் சொல்கிறத கேளுமா. எனக்கு இது மாதிரி விஷயம்லாம் எப்படி தெரியுமா நான் ஏற்றுப்பேன். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கேம்மா, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சா ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னே தெரியாமல் இருக்கிறப்ப இந்த பிரச்சனை வருமா, அந்த பிரச்சனையாக வருமான்னு சொல்லி யோசிக்கிறது ரொம்பவே தப்புமா அப்படின்னு நம்ம தனலட்சுமி வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க. தனோ, நீயே அப்படி பேசுகிற? பார்த்தீங்களா அத்தை, உங்கள் பொண்ணு எப்படியெல்லாம் யோசிக்கிறா? டே சீனு, சாப்பிட்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நம்ம மணியண்ணன் வந்து வராங்க. எனக்கு தெரிஞ்சு 2 விஷயம் மேலே தான் அவளுக்கு ஆசையாக இருக்கும். ஒன்று, ரகுராம் வந்து இப்போதைக்கு வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்காங்களே, அந்த சேர் வந்து அவங்களுக்கு தான் சொந்தமாகணும். அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க தான் நல்லது கெட்டது சொல்லணும்னு ஆசைப்படலாம். இன்னொன்று, நம்ம ரகுராம் மேலே இது 2த்துல ஏதாவது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து அந்த இடத்துல என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரில பட்டமாயிடுறாங்க. என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது தான் இருக்கணும் அப்படின்னு மணிவண்ணன் வந்து சொல்லிட்டு, சாரி தங்கச்சி, ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. ரமணி பாட்டியாக இருக்கட்டும், பத்மா, பார்வதி எல்லாரும் வந்து தீவிரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி வந்து எதை குழப்ப போகிறாங்களே தெரியலையே, அவள் ஏதாவது பேசினாலே பிரச்சனையில் தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மகாலிங்கம் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. என்ன நீங்கள் வந்திருக்கீங்க? ஆமாம், இந்த வீட்டில் புவனேஸ்வரி வந்து 20 வருஷம் கழித்து வரப்போகிறா, வந்து என்ன கேட்க போகிறான்னு தெரில. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்ல, அதுக்காக தான் சாருமதியை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அப்பா மகாலிங்கம். என்னப்பா விஷயம் வந்து நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஒரு விஷயத்தை வந்து நினச்சி வச்சுருக்கேம்மா, ஆனால் அந்த விஷயந்தான் நடக்குமான்னு அவள் கேட்குறத பார்த்தா தான் தெரியும். நிச்சயம் புவனேஸ்வரி வந்து ஏதாவது பிரச்சனை வந்து மூட்டணும் தான் சொல்லுவா. அது என்னவா இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லாத அளவு நடந்துக்கிட்டா அதுவே போதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மகாலிங்கம் அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து புவனேஸ்வரி வந்து காரில் மாதம் வந்து இறங்குறாங்க. அவங்க அண்ணன் ப்ளஸ் அவங்க அண்ணி எல்லாரும் வந்து இறங்கிட்டு இருக்கிறப்ப நில்லுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம ரம்னி பாட்டி எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எதுக்காக நிற்க சொல்கிறாங்க? ரகுராம் வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்ன எதுக்காக நிற்க சொல்லணும்? அப்பன்னு பார்த்து பத்மாவை வந்து கூப்பிட்றாங்க. ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க. நீ எதையும் இந்த வீட்டில் குழப்ப நிலைமைக்கு கொண்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கிற ஃபேமிலியை உனக்கு ஏன் தான் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தான்னு யோசிக்க வச்சிடாத, சரியா? அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன்னு நினச்சதா ஒன்று நான் இப்போ வீட்டில் வந்து விட சம்மதிக்கிறேன். போய் இதை ரோட்டில் வந்து கொட்டிட்டு வா அப்படின்னு சொன்னேன். பத்மா போய் ரோட்டில் வந்து கொட்டிட்டு வராங்க. கேஷுவலாக வராங்க. ஜானகி எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்டோன்னே நல்லா இருக்கேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா. அப்பன்னு பார்த்து இந்த அமைதியான இருக்கிற குணம்தான் இந்த குடும்பத்தையே உனக்கு நல்ல விதமாக பார்த்துக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பமே உனக்கு கட்டுப்பட்டு இருக்கு. ஓகே, சிவராமன் வந்து ரகுராமனும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அவங்களையும் வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன்னா நீ பெரிய லெவல் தான். ஏன்னா உன் பேச்சை மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க. நான் ஏன் இதெல்லாம் கேட்குறேன்னா, நான் அந்த இடத்துக்கு வர வேண்டியது அது பழைய கதை. இருந்தாலும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எதுக்குமா பழைய விஷயத்தெல்லாம் பேசுகிற? இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டால் போதும்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் இந்த விஷயத்தை பற்றி கேட்க விரும்பலை.
ஓகே சந்தோஷம் ஜானகி அம்மா வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து என்ன வேணுமோ அதை டேரெக்டாக கேளுங்க. ஏன் சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஆனால் இப்போ தான் வரேன். அப்படி இருக்கும்போது சும்மா தான் பேசினேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சரிம்மா என்ன வேணுமோ அதை கேளு, சுற்றி வளைச்சி பேசாத அப்படின்னு சொன்னோன்னே, நான் உரிமையாக வந்து பேசக்கூடாதா? நீ உரிமையாக வந்து பேசலாம். அதான் நமக்குள்ள எந்த சண்டை சச்சரவு எதுவும் வேணான்னு சொல்லிட்டல. அப்படி இருக்க சூழ்நிலை நீ என்ன வேணுமோ கேளு. ஆனால் என்னால் கொடுக்க முடிஞ்சதை மட்டும்தான் நான் உனக்கு தரேன்னு சொன்னேன். என்னால் கொடுக்க முடியாததை நீ கேட்டனா கண்டிப்பாக அது நடக்காது. அதை நான் இப்பயே முன்கூட்டியே சொல்லிடுறேனே. ரகுராம் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னே வந்து உங்களால் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் ரகுராம். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். பழசெல்லாம் எதுவும் உங்களை ஞாபகப்படுத்த விரும்பலை. புதுசாக நம்மளோட சொந்தத்தை இன்னமும் வந்து நான் பலப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கா? அப்படி என்ன தான் கேட்க போகிறான்னு தெரியலையே. திருப்பியும் நான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்படுவேன் தான் இங்கே எல்லாரும் பேரதிர்ச்சியாக வந்து பார்த்துட்ருக்கீங்க. அது மாதிரி சுச்சுவேஷன்லாம் இப்போதைக்கு வராது. ஏன்னா நான் அந்த விஷயத்தை பற்றி கேட்க வரல. நான் புதுசாக நம்ம சொந்தத்தை திருப்பியும் ஒரே குடும்பமாக ஆக்கணும் தான் வந்திருக்கேன். என்னம்மா டைரெக்டாக கேட்க மாட்டியான்னு ரகுராம் கேட்டோன்னே, சரி ரகுராமே சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நான் கேட்டுறேன். நான் வந்து உங்கள் வீட்டு பொண்ணை என் வீட்டு பையனுக்கு, அதாவது எங்கள் அண்ணன் பையனுக்கு பொண்ணு கேட்கலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். யாரை கேட்க போகிறா? மாயாவியா தனத்தையா? ஒன்றும் புரியலையே. ரகுராம்கிட்ட கேட்குறானா தனலட்சுமியாக தான் கேட்பானே அங்கே இருக்கவங்களாம் நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு மாயாவை தான் பிடிச்சிருக்கு. என் அண்ணன் பையனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் நான் கேட்க வந்திருக்கேன்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து ரகுராம் என்ன முடிவு எடுப்பாங்க? நம்ம மாயாவுக்கு ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் சீனுக்கும் வைக்கிறாங்க. 2 பேரும் பேரதிர்ச்சியாக இருக்காங்க. நம்ம 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி எப்படி இருந்தாலும் மாமாட்ட சொல்லலான்னு பார்த்தா மாயா இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போகிறோம் தெரியலையே. பெரியப்பா வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மாயாவை திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல. மாயாவுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கலன்னு நல்லாவே தெரியுது நம்ம ரகுராமுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.